மற்ற மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய உருவங்களை பார்க்காதீர்கள், அவர்களுடைய முக பாவனைகளை கொண்டு அவர்களுடைய துன்பங்களையும் அவர்களுடைய வேதனைகளையும் புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய முகத்தினுடைய லட்சணம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். கருத்து போயிருக்கிறதா, செழுமையாக இருக்கின்றதா, பூரிப்போடு இருக்கின்றதா, வாடி போயிருக்கின்றதா என்பதை பாருங்கள். பூரிப்போடு இருக்கும் பொழுதும் அவர்கள் உன்னை மறந்தவர்களாக ஆகிவிடக்கூடாது, உனக்கு நன்றி செலுத்துவர்களாக இருக்க வேண்டும் என்று அவருடைய பாவங்களுக்காக மன்னிப்பு செல்லுங்கள். அவருடைய நேர்வழிக்காகவும் நீங்கள் ஒரு எண்ணம் கொள்ளுங்கள். போதும். முகம் சுருங்கி போயிருக்கும் போதும் வாடி போயிருக்கும் பொழுதும் அவர்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு செல்லுங்கள். அவர்களுக்கு உணர்வை நீ அளிப்பாயாக என்று கேளுங்கள். விதமாக கேட்கும் பொழுது, முகம் நோக்கும் பொழுது நம்முடைய அந்த சுத்தமான எண்ணங்கள் காரணமாக இருக்கக்கூடிய அந்த முகத்தினுடைய சாந்தம் அவர்களுக்கு அழகான உணர்வை அளிக்கும். அது நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேச வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் பார்க்கும் பொழுதே அவர்களுடைய உடன் திறந்துவிடும், மனம் உடத்திற்கும் திரும்பிவிடும். நன்மையை அவர்கள் விரும்ப ஆரம்பிப்பார்கள். சமாதானமான வாழ்க்கையையும் பொறுமையுடைய வாழ்க்கையும் அமைதிக்குரிய வாழ்க்கையும் அவர்கள் விரும்புவார்கள்.